ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் சில்லி பன்னீர் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 குடமிளகா, 4 வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், குடமிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு சால்ட் போட்டு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சாஸ் போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இதில் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பன்னீரை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பன்னீருக்கு வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு நான் 15 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அது திக்காகிடும். இப்போ இதில் நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா திக்காகி நல்லா கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அந்த டேஸ்ட்லாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீருக்கு சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம நான், ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கம்மி இன்க்ரீடியன்ஸாகவும் இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.